ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ், நைட்டு டின்னர்னு எதுக்கு வேணாலும் செய்யலாம். இதுக்கு சட்னி சாம்பார்னு எதுவுமே தேவையில்லை, சும்மாவே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த இன்ஸ்டண்ட்டான பஞ்சு மாதிரி இருக்கிற குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 2 கப் பச்சரிசி ஒரு பவுலில் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் பச்சரிசியும் எடுத்துக்கலாம், கடையில் கிடைக்கிற பச்சரிசியும் எடுத்துக்கலாம். நீங்கள் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்குங்க. கடையில் வாங்குற பச்சரிசியாக இருந்தால் கல்லுப்பு சேர்த்த தேவையில்லை. இப்போ தண்ணி சேர்த்துட்டு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரேஷன் கடையில் கிடைக்கிற பச்சரிசி, புழுங்கல் அரிசி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவிடுங்க. அரிசி நல்லா வெள்ளையாயிரும். அதே மாதிரி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீனாக போயிடும். அரிசி நல்லா கழுவுனதுக்கப்புறமா 1/4 கப் மாவு ஜவரிசி எடுத்துக்கோங்க. நைலான் ஜவரிசி யூஸ் பண்ணக்கூடாது. இது கூட 1/2 கப் வெள்ளை அவல் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு 2 தடவை மட்டும் கழுவிக்குங்க. அரிசி கூட அவல் ஜவ்வரிசி சேர்த்து கழுவக்கூடாது. அரிசியும் ஜவ்வரிசியும் தண்ணியில் போட்டதுமே ரொம்பவே சாஃப்டாயிரும். நம்ம அழுத்தி கழுவும் போது அது எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம கடைசியாக சேர்த்து கழுவிக்கிறோம். அதே மாதிரி ரொம்ப அழுத்தியும் கழுவக்கூடாது. 2 தடவை அரிசியை கழுவுனதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிடுங்க. இப்போ இதில் 3/4 கப் தயிர் சேர்த்துக்குங்க. நீங்கள் 1 கப் தயிர் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் ஒரே கப்லேயே அளந்து எடுத்துக்குங்க. இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளும் இந்த தயிரோடையும் தண்ணியோடையும் மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இடையில ஒரு தடவை கிளறி விடுங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ நமக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு எல்லா பொருளும் நல்லா ஊறி இருக்கணும். அரிசி சரியாக ஊறலைன்னா நல்லா கிளறி விட்டு 1 மணி நேரம் மறுபடியும் ஊற வச்சுருங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு அரிசி அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் ஒரே தடவையாக கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துட வேணாம். இப்போ இந்த அரிசியில் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஏற்கனவே நம்ம தண்ணியும் தயிரும் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம். மாவு அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ இதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னு. கொஞ்சம் கூட குறைகள் இருக்கக்கூடாது. கையில் தொட்டு பார்க்கும்போது வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்ச மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துருங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். எல்லா அரிசியையும் அரைச்சதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இந்த மாவை புளிக்க வைக்க தேவையில்லை. நம்ம உடனே பணியாரம் செய்யலாம். இப்போ உங்களுக்கு வேணுங்கிற மாவை தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாவை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். பணியாரத்துக்கு ஒரு சின்ன தாளிப்பை கொடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கடுகு ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் சைஸில் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் மீடியம் சைஸில் 1 கேரட் துருவி சேர்த்துக்குங்க. அதையும் லைட்டாக வதக்கி விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ கேரட் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.
ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம வதக்கின கேரட் வெங்காயம் சேர்த்துக்குங்க. மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் மாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதில் உப்பு சேர்த்தக்கூடாது. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ உப்பு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லா பந்து மாதிரி வரும். இப்போ நமக்கு பணியாரம் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பணியாரக்கல்லை சூடு பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பணியாரக்கல்ல கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பணியாரக்கல்ல மாவை சேர்த்துக்குங்க. மேலே வரைக்கும் மாவு சேர்த்தக்கூடாது, 3/4 வாசி சேர்த்திங்கன்னா போதும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து பொங்கி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த பணியாரம் 1 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், நல்லாவே வெந்துடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அதே மாதிரி மாவு கொஞ்சம் மேலே வேகாமல் இருக்கும் போதே திருப்பி விடுங்க. அப்போ தான் நமக்கு பணியாரம் நல்லா பந்து மாதிரி வரும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ளஃபியாகவும் ஒரு பக்கம் ஃப்ளாட்டாகவும் ஆயிரும். திருப்பி விட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் பணியாரம் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. ரொம்ப கருக விடாமல் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துருங்க. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. தயிர் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறீங்கன்னா 3 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நைட் டின்னருக்கு செய்கிறீங்கன்னா 6 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். ரொம்ப கூலிங்கான கிளைமேட்டில் இருக்கிறீங்கன்னா 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவில் பணியாரம் செஞ்சுக்குங்க. நல்ல பஞ்சு மாதிரி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை, சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாவில் நீங்கள் தோசை கூட செய்யலாம், ரொம்பவே நல்லா வரும். இந்த பணியாரம் ஈவினிங் டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.